ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம யூவி அப்படிங்கிற ஒரு நியூ மெத்தடை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப ரீசெண்டா நிறைய கம்பெனிஸ்ல ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. நம்ம ப்ரீவியஸா பைத்தானோடைய பேக்கேஜஸ் எல்லாமே பிப் யூஸ் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். அதை இன்ஸ்டால் பண்றதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பிப்லயே நிறைய வேரியன்ட் இருக்கு, டூல்ஸ், ட்வைன் இந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க தனித்தனியா இன்ஸ்டால் பண்ணணும். பட் யூவி இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரே இதான் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க பைத்தானோடைய பேக்கேஜஸ் மட்டும் தான் முன்னாடி வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப பைத்தானோட வெர்ஷனையே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுக்கு யூவி நமக்கு சூப்பராகவே யூஸ் ஆகும். யூவி 10x ஃபாஸ்டர். எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா பிப்பை கம்பேர் பண்ணுவோம். ஸோ எல்லா கம்பெனியுமே நிறைய எம்என்சில அப்டேட் ஆயிட்டாங்க. நீங்க ஏக்குள்ள வரணும்னா உங்களுக்கு பைத்தான் தெரியணும். அண்ட் பைத்தான் உங்களுக்கு நல்லா வரணும், பைத்தான்ல நீங்க மாஸ்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு யூவி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோல அந்த யூவினா என்ன, அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதை வச்சு எப்படி நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றது, requirement.txt எப்படி ஒர்க் பண்றதுன்னு கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க மிஷின் லேர்னிங் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நானே ஓனா ஒரு புக் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ தங்கிலீஷ்ல, அதுவும் ஃபுட் எக்ஸாம்பிளா வச்சு மிஷின் லேர்னிங் உடைய எல்லா கான்செப்ட்ஸையுமே. ஸோ நீங்க மிஷின் லேர்னிங் மேக்ஸ் எனக்கு வராது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த புக்கு படிக்கிறது மூலமா சிம்பிளாவே எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஸோ அந்த புக்கோட லிங்க் இது வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த புக்கையுமே படிச்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ரிவ்யூஸையுமே இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி கோர், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஜென்ஏ ஏஜென்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கம்யூனிட்டிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயும் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் நான் நிறைய போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ யூவினா என்ன, அதை எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்னோட கூகுள் குரோம் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுல யூவி டாட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணேன் அப்படின்னா இந்த யூவியோட டாக்குமெண்டேஷன் நமக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த ஃப்ரேம் ஒர்க் இல்ல புதுசா ஏதாவது டெக்னிக் படிக்கிறீங்கன்னா அதோட டாக்குமெண்டேஷனே ரெஃபர் பண்ணுங்க. ஸோ அதுல கம்ப்ளீட்டா கிளீனா போட்டிருப்பாங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் அந்த யூவி அப்படிங்கறத ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல ஆக்சுவலா யூவி என்ன அப்படிங்கறத பார்ப்போம். லிட்ரலா யூவினா நானே இப்ப நிறைய கம்பெனில எம்என்சில பைத்தான் ப்ராஜெக்ட் பண்றவங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க இதுக்கு. ஸோ ஷிஃப்ட் ஆகிறதுக்கு மேஜர் ரீசன் இதுதான். ஃபர்ஸ்ட் ரீசன் 10 to 100x ஃபாஸ்டர் தென் பிப். இது கரெக்டா அப்படின்னு கேட்டா கரெக்ட். நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட்மே பண்ணி காட்டுறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா சிங்கிள் டூல்ஸா இருக்கும். அதாவது இப்ப இதுல பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்ல, ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிப் டூல்ஸ் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா தனித்தனியா டெவலப் பண்ணுவோம். ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்றப்போ தனித்தனியா பண்ணுவோம். இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு இதா யூவி வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அண்ட் ஃபாஸ்டர்மே கூட. அண்ட் இந்த பேக்கேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா பைத்தானோட வெர்ஷனையுமே என்ன பண்ணும்னா மேனேஜ் பண்ணும். முன்னாடி பிப் என்ன பண்ணும்னா வெறும் பேக்கேஜஸோட வெர்ஷன் மட்டும் தான் மேனேஜ் பண்ணும். பட் இது பைத்தானோட வெர்ஷனையும் மேனேஜ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் நம்ம பைத்தான் ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க சம்வாட் ஏதோ ரெஸ்யூம்ல பைத்தான் டெவலப்பருக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா, ஏதோ கம்பெனிஸ்ல இன்டர்வியூ வருது அப்படின்னா தே மஸ்ட் சி யூ இங்க அப்டேட்டடா இருக்கீங்களா அப்படிங்கிறத. ஸோ அவங்க முதல்ல செக் பண்றது பேக்கேஜஸ் எப்படி மெர்ஷன்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு. நீங்க பிப்புன்னு சொன்னீங்கன்னா அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஷிஃப்டட். ஓகேவா? ஸோ நீங்க யூவி என்ன பண்ணும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ இப்ப இதுலயே இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிற பேஜுக்கு போறேன். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விண்டோஸ்ல எப்படி பண்றது அப்படிங்கறது கொடுத்துருப்பாங்க. ஸோ பவர் செல்ல ஜஸ்ட் இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூவி இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா? இல்ல அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்க, ஏற்கனவே நீங்க பிப்பு வச்சிருப்பீங்க. கரெக்டா? ஸோ இப்போ அந்த பிப்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூவி அப்படி இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ பிப்பு எக்ஸ் யூஸ் பண்றவங்க இது. ஸோ இப்போ பிப் வெறும் பிப் மட்டும் வச்சிருக்கீங்க அப்படின்னா பிப் இன்ஸ்டால் யூவி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது வந்துடும். இப்போ மேக் புக் வச்சிருக்கவங்களுக்கு ப்ரீவ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். உங்களோட டெர்மினல் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த ப்ரீவ் இன்ஸ்டால் யூவி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது இன்ஸ்டால் ஆயிடும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். இப்போ இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் ஒரு தனியா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி உங்களுக்கு எப்படி பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல நான் நியூ ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ யூவி பேக்கேஜ் யூவி அண்டர்ஸ்கோர் டியூட்டோன்னு போடுறேன். ஸோ யூவி அண்டர்ஸ்கோர் டியூட்டோ. ஓகேங்களா? ஸோ இதை என்னுடைய விஎஸ் கோட்ல நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட விஎஸ் கோடை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அகைன் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல்ல கமெண்ட் பண்ண. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட்
இந்த பைத்தான் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ நான் இதை வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து விசிபிளா இருக்கும். ஓகேவா? இந்த சைட்ல பாருங்க ஃபைல்ஸ் எல்லாமே எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்றதுக்கு பிப் இன்ஸ்டால் யூவி அப்படிங்கிறத நீங்க கொடுக்கணும். இப்போ ஆல்ரெடி நீங்க இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா வேணாம். ஓகேங்களா? அதாவது பவர் செல் கமெண்ட் யூஸ் பண்ணு. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க பவர் செல் கமெண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இது பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ பவர் செல் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா நீங்க இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இன்ஸ்டால் அப்படிங்கறத கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். மேபி வந்து எனக்கு இந்த பாருங்க ரெக்யர்மெண்ட்ஸ் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நான் என்ன பண்றேன், செக் பண்றேன். யூவி டேஷ் வெர்ஷன் போடுறேன். ஸோ பாத்தீங்கன்னா என்னோட யூவி வெர்ஷன் வந்து இது. ஓகேவா? ஸோ நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூவி வந்து இன்ஸ்டால் ஆயிடும். இப்போ நான் இதை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ தென் வந்து யூவில எப்படி வந்து ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றது, அதுல எப்படி ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்றது, ஸோ அதை பத்தி வந்து நம்ம கிளியராகவே பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா யூவி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க என்ன பண்ணணும்னா யூவி இனிஷியேட்னா ஆரம்பிச்சு வைக்கிறது. இப்போ நம்ம கிட் இனிஷியேட் பண்ணோம்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இனிஷியலைஸ்டு ப்ராஜெக்ட்னு சொல்லி யூவின்னு வந்துடும். இங்க உங்களுக்கு .getன்னு ஒரு ஃபைல் ரெடி ஆயிடும். அதுவே வந்து கொண்டு வந்துடும் பைத்தானுக்கு மட்டும். ஓகேங்களா? அண்ட் பைத்தானோட வெர்ஷன் உங்களுக்கு மேனேஜ் ஆயிடும். இதுதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். எப்போ அப்படின்னா வென் டிப்ளாயிங் த ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு பேக் அண்ட் பில்ட் பண்றோம் அப்படின்னா அதை டிப்ளாய் பண்ணும்போது இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது main.py. இது வந்து இந்த டோட்டல் ப்ராஜெக்டோட ஒரு மெயின் ஃபைல். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பை ப்ராஜெக்ட் டோமல். இதுல நம்ம ப்ராஜெக்ட் பத்தி டீடைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல இந்த வந்து நேம் என்ன, வெர்ஷன் என்ன, டிஸ்கிரிப்ஷன் இது வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து readme.md நீங்க இங்க இருக்கக்கூடிய டீடைல்ஸ் அப்கிரேட் பண்றது. பைத்தான் என்ன அப்படிங்கிற வெர்ஷன் இருக்கும். டிபெண்டன்சிஸ் வந்து இப்போ நம்ம ஏதாவது பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்றோம், எக்ஸாம்பிள் மேட்ப்ளாட்லிப், சிபான் இந்த மாதிரி பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த பிராக்கெட் குள்ள நமக்கு அந்த பேக்கேஜஸ் எல்லாமே மென்ஷன் ஆயிடும். அண்ட் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரீட்மியுமே இருக்கும். ஸோ இங்க நீங்க என்ன கண்டென்ட் வேணுமோ இந்த ப்ராஜெக்ட் பத்தின கண்டென்ட் இல்ல உங்களை பத்தின கண்டென்ட் வந்து இங்க நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா யூபி விஇஎன்வி அப்படிங்கிற என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்றேன். அதை நான் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இங்க .venv அப்படிங்கிற இந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இதை வந்து ஆக்டிவேட் பண்றேன். ஆக்டிவேட் பண்றதுக்கு அவங்களே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஆக்டிவேட் கமெண்ட் கொடுத்துருவோம். ஓகே, நம்ம பேசிக்கா வந்து பிப்ல பண்ணுவோம்ல, பிப் -m பைத்தான் -m இன்ஸ்டால் விஎன்வி அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதே தான் இங்கேயும். ஸோ இதை வந்து நான் கொடுத்துட்டு ஆக்டிவேட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிரும், விஎன்வி ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ ஒரே ஒரு பேக்கேஜ் மட்டும் வேணும், அதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிறத சொல்றேன். அதுக்கு வந்து நீங்க யூவி ஆட் அப்படிங்கறது கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல 2 மெத்தட் இருக்கும். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நான் இதுதான் நீங்க வந்து மாற வேண்டிய ஒரு மெத்தடு. செகண்ட் மெத்தடுமே இருக்கு, அது என்னன்னு நான் சொல்றேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ யூவி ஆட் நான் வந்து python.envன்னு ஒரு ஃபைல் இருக்கு, சாரி ஒரு பேக்கேஜ் இருக்கு, இது இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பாருங்க, இதனாலதான் நம்ம யூவி ப்ரிஃபர் பண்றோம். ஓகேவா? இதே நீங்க பைத்தான் பிப்ல ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் பிப் இன்ஸ்டால் python.env கொடுங்க, இதை கொடுங்க, அது உங்களுக்கு புரியும் எப்படி இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி பேக்கேஜ் வந்த உடனே இங்க நீங்க நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா uv.lock அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிரும். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய டிபெண்டன்சிஸ் எல்லாமே 1 by 1 நோட் டவுன் பண்ணிட்டே வந்துடும். ஓகேங்களா? வெர்ஷனோட. ஸோ இதுதான் முக்கியமான ஃபீச்சர், இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் ஃபார் மெயின்டைனிங் த வெர்ஷன் நமக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து ஓகே, இப்போ ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட் நீங்க யூஸ் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆட் யூவி ஆட் அப்படின்னு போட்டு நீங்க வந்து என்ன பேக்கேஜ் வேணுமோ அந்த நேம் வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 5 பேக்கேஜ் 6 பேக்கேஜ் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்றேன், requirements.txt அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்ப இந்த ஃபைல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 5 பேக்கேஜ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து numpy, pandas, scikit-learn, அடுத்து பாத்தீங்கன்னா matplotlib. ஓகே, ஒரு 4 பேக்கேஜ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்த ஒன்று சிபா.
ஸோ ஒரு 5 பேக்கேஜஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 5 பேக்கேஜ் கொடுத்துட்டு இப்போ இதை ஒன் பை ஒன்னா நான் கொடுக்க முடியாது யூவி ஆடு அப்படின்னு சொல்லி. வாட் இஃப் இப்போ 100 பேக்கேஜ் இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதெல்லாமே நம்ம ஒரு ஃபைல்ல போட்டு வச்சுட்டு ஸோ இப்போ requirement.txt மட்டும் நம்ம இப்போ ரன் பண்ணுவோம். அதுக்கு வந்து நீங்க பண்ண வேண்டியது யூவி ஆட் -r requirements.txt அப்படின்னு போடணும். ஓகேங்களா? இப்போ பிப் யூஸ் பண்ணி பண்றோம்னா pip install -r requirement.txt அப்படின்னு சொல்லி கொடுப்போம். நம்ம uv யூஸ் பண்றதுனால இந்த இடத்துல நீங்க uv add -r requirement.txt அப்படின்னு கொடுக்கணும். இது கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இந்த டோட்டலா இந்த ஃபைல்ல என்னென்ன பேக்கேஜஸ் இருக்கோ அதுக்கு தேவையான எல்லா டிபெண்டன்சினும் இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீச்சர். இப்போ இது என்ன அப்படின்னா இவ்வளவு எம்பிஸ் நீங்க மற்ற இதுல வந்து பிப்ல பண்ணும்போது கண்டிப்பா டைம் எடுக்கும். பட் இதுல வந்து உங்களுக்கு டைம் எடுக்காது. மேக்சிமம் எல்லாமே சீக்கிரமாவே இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் யூவி லாக்ல நீங்க செக் பண்ணீங்கன்னா நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆயிட்டே வரும். ஓகேவா? ஒன்னா எங்க இருந்து எடுத்தேன் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கும். ஸோ இதை தான் வந்து இந்த ப்ரொடக்ஷனுக்கு இதை எடுத்துட்டு போறதுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நெட்வொர்க்குமே ரொம்ப ரொம்ப மேட்டர். எனக்கு இப்போ நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி இது உங்களுக்கு என்ன ஆகும்னா டக்குன்னு இன்ஸ்டால் ஆயிடும். ஓகே. ஸோ இப்போ இந்த UV.lock இதை பத்தி வந்து நிறைய ஆக்சுவலா இன்டர்வியூல கேட்டிருக்காங்க கொஸ்டின், இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஃபைல் தான் இது. இந்த ஃபைல்ல நீங்க என்னென்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, அதோட வெர்ஷன் என்ன அப்படிங்கிற ஒரு பேக்கேஜுக்கும் மெட்டா டேட்டா பிரசன்ட் ஆயிருக்கிறது தான் UV.lock ஃபைல். மெட்டா டேட்டால இப்போ இந்த பேண்டாஸ் சைக்கிட் லேர்ன் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் ரன் ஆகணும்னா அதுக்கு ஜாப்லிப், நம்பை, சைபி இந்த மாதிரி பேக்கேஜஸ் எல்லாமே தேவைப்படுது. ஸோ இதான் மெட்டா டேட்டான்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளோட பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. இவ்வளவுதான். ஸோ இப்போ இதுல வந்து செகண்டா ஒரு மெத்தட் சொன்னேன். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து யூவி ஆட். எப்ப நிறைய பேர் வந்து பழங்காலம் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க, பிப்லே யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா யூவி பிப், ஓகேவா, இன்ஸ்டால். இப்போ நீங்க முன்னாடி என்ன பண்ணுவீங்க, பைத்தான்ல பிப் இன்ஸ்டால் நம்பை, பிப் இன்ஸ்டால் பேண்டான்னு. இப்போ முன்னாடி ஒரு யூவியை மட்டும் ஆட் பண்ணிக்க. ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்க கொடுக்கறது என்ன ஆகும் அப்படின்னா ஒரே மாதிரி தான் ஆகும், அதே தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், வேற ஏதாவது புது பேக்கேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். யூவி பைத்தான் லாங்செயின் ஓப்பன் ஏன்னு கொடுக்குறேன். சாரி, யூவி பைத்தான் கிடையாது, சாரி. ஸோ யூவி பிப் இன்ஸ்டால் லாங்செயின் பைத்தான், சரி, லாங்செயின் ஓப்பன் ஏ. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றேன், முன்னாடி இருந்து அதே கமெண்ட் யூவி மட்டும் முன்னாடி ஆட் பண்றேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுவும் நமக்கு என்ன பண்ணும், அகைன் யூவில தான் இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்க முன்னாடி என்ன பண்ணிக்கிறீங்க, யூவி மட்டும் ஆட் பண்ணிக்கிறீங்க. நீங்க அகைன் என்ன பண்ணலாம்னா பிப் இன்ஸ்டால்னே பழகிருந்தீங்கன்னா முன்னாடி யூவி மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. அந்த யூவி இன்ஸ்டால் பண்றதுக்கு பிப் இன்ஸ்டால் யூவி அப்படிங்கறத போட்டுக்கங்க. ஸோ இப்போ அந்த வந்து இன்னும் வந்து requirement.txt ரன் பண்ணா யூவி அகைன் பிப் இன்ஸ்டால் -r requirements.txt. ஓகேவா? இப்போ இந்த ஃபைல் வந்து ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணதுனால என்ன இதுல இருந்து நமக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். ஸோ யூவியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். நீங்க ஜஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்றீங்க. நம்ம முன்னாடி பிஃபோர் பண்ண பிப் இன்ஸ்டால்ல மட்டும் யூவி ஆட் பண்றதா ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல நான் புது சின்டெக்ஸுக்கு மாறிக்கிறேன் அப்படின்னா இவ்வளவுதான் சின்டெக்ஸ். இந்த யூவி ஆட் அப்படிங்கறத மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த யூவி அப்படிங்கறது வந்து ஓரளவு உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ யூவி வந்து பெருசா ஒண்ணும் கிடையாது. அதோட டாக்குமெண்டேஷன்லயே வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா எண்டு டு எண்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு, ஃபீச்சர்ஸை வந்து செக் பண்ணி பாருங்க மறக்காம. ஓகேவா? ஸோ ஃபீச்சர்ஸ்ல வந்து என்னென்ன இருக்கு, இன்ஸ்டால் பண்றது, லிஸ்ட் பண்றது, ஃபைண்ட் பண்றது, பின் பண்றது, அன்இன்ஸ்டால் பண்றது, மேஜரா இதே தான் பிப்லையும் இருக்கு. ஸோ இதுல என்னென்ன அப்படிங்கறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஓகேவா? நிறைய யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் பார்த்தோம், அதே மாதிரி ரிமூவ் இருக்கு. சிங்க்ங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்கு, பை ப்ராஜெக்ட் டோமல் அப்படிங்கிற ஃபைல் ஆல்ரெடி இருக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல. அதை வந்து உங்களோட லோக்கல் சிஸ்டம்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா யூவி சிங்க்ங்கிறத போட்டீங்கன்னா அந்த பை ப்ராஜெக்ட் டோமல் ஃபைல், அதாவது இந்த ஃபைல்ல இருக்க பேக்கேஜ் எல்லாமே உங்களுக்கு இங்க என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகி அதுவே இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். அது யூவி பில்ட் ரன்னு அந்த மாதிரி. ஸோ இது இப்போதைக்கு வந்து உங்களுக்கு யூவியோட பேசிக் கமெண்ட்ஸ், யூவியை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது, யூவியை வச்சு எப்படி பேக்கேஜ் ஆட் பண்றது, requirement.txt எப்படி ரன் பண்றது. இப்போ அன்இன்ஸ்டால் பண்றதுனா சிம்பிள்.
யூவி இங்க பாருங்க ரிமூவ் அப்படிங்கறத கொடுக்கணும், ஆட் பதில் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ இப்போ ஓரளவு இந்த வீடியோல உங்களுக்கு யூவி எப்படி யூஸ் பண்றது, யூவினா என்ன அப்படிங்கறது உங்களுக்கு கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ இது அனதர் வே ஆஃப் இன்ஸ்டாலிங் த பைத்தான் பேக்கேஜஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கரண்டா மார்க்கெட்ல வந்து ட்ரெண்டா போயிட்டு இருக்க ஒன்று, எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? எல்லாருமே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஸோ நீங்களுமே ஷிஃப்ட் ஆகுங்க. அண்ட் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஸோ இதெல்லாம் வந்து நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் கீழே வந்து நானே ஓனா ரைட் பண்ண மிஷின் லேர்னிங் புக்கோடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வாங்கி நீங்க பர்ச்சேஸ் பண்ணி அதை படிச்சு பாருங்க. இட்ஸ் ரியலி ஒர்த்தா இருக்கும் நீங்க மிஷின் லேர்னிங்கோடைய கான்செப்ட்ஸை கம்ப்ளீட்டா மாஸ்டர் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்மளோட கம்யூனிட்டிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட பைத்தான் ஃப்ரெண்டு, பைத்தான் வந்து யார் யார் யூஸ் பண்றாங்களோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டெக் வீடியோ சொல்றேன். நான் உங்களை மீட் பண்றேன்.